கோவிஷீல்டு போட்டுக்கிட்டவங்களுக்கு டிடிஎஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய த்ராம்போசைட்டோபீனியா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வந்து ரேராக ஒரு சிலருக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து அந்த கம்பெனி ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டிடிஎஸ் பற்றி எங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா சார் தகவல்? ஸோ பிரெயினில் வந்து ஸ்ட்ரோக்கு, இது வந்து ஹார்ட் அட்டாக் வரும். இது த்ராம்போசிஸ் எங்கே நடக்கலாம், கிட்னி வரலாம். சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்து கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். 0 சைடு எஃபெக்ட்ஸ் அப்படி மருந்து சாப்பிடக்கூடாது. பயம் என்ற உணர்வு வந்து விட்டால் உனக்கு கொண்டுடும், ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான கருத்து இது. ஸோ எதுவாக இருக்கட்டும், ஒன்று ஒரு உதாரணம், அந்த வேக்சினால கிடையாது. அப்பயும் நீங்கள் வந்து அதனால இருக்க வாய்ப்பு. அவன் ஸ்ட்ரெஸ் தானே காரணம். ஒரு உதாரணம் விவேக் எடுத்துங்க, என் நெருங்கிய நண்பர், அவர் நான் தான் டாக்டராக இருந்தேன். இப்போ ஒரே ஒரு டோஸ் போட்டவங்களை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த செகண்ட் டோஸ் இல்லை பூஸ்டர் வரைக்கும் போட்டவங்களுக்கு இந்த வேக்சினால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ், வெரி ரேர் சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம வச்சுட்டா கூட அது வந்து இவங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குதா? உனக்கு நான் கை தட்டு. ஓகே, தேங்க்யூ சார். டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் வில்சன். நம்ம எல்லாருமே வந்து கொரோனா வந்த நேரத்தில் வந்து எல்லாரும் வேக்சின் போட்டோம். குறிப்பாக இந்தியாவில் வந்து கோவிஷீல்டு அப்படிங்கக்கூடிய ஒரு வேக்சினும் கோவேக்சின் அப்படிங்கக்கூடிய ஒரு வேக்சினும் நம்ம அதிகமாக போட்டோம். அதில் வந்து கோவிஷீல்டு அப்படிங்கக்கூடிய வேக்சினை தயாரித்த ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் வந்து யூரோப்பில் ஒரு கேஸில் நாங்கள் தயாரித்த வேக்சினை போட்டுக்கிட்டவங்களில் அரிதாக ஒரு சில பேருக்கு ரத்தம் உறைதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒத்துட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் பெரிய சர்ச்சையாக இருக்குது. இப்போது நம்ம நாட்டில் வந்து கோடிக்கணக்கான மக்கள் அந்த வேக்சின் போட்டிருக்கிறோம். அதனால் நம்ம மக்களுக்குலாம் ரொம்ப பயமாக இருக்குது. நானும் அந்த வேக்சின் போட்டிருக்கேன், எனக்கும் பக்க விளைவு வருமா அப்படின்னு மக்கள்லாம் பயத்தில் இருக்கிறாங்க. இல்லை பயப்பட வேண்டாம் அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் சாமானிய மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம அதெல்லாம் பற்றி தான் பேச போகிறோம். இந்த வேக்சின் போட்டவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் வரலாம், இனிமேல் வருமா, அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இது சம்மந்தமாக நம்மளுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க பிரபல இதயநல மருத்துவர் ப்ரொஃபஸர் டாக்டர் வி சொக்கலிங்கம், சென்னையிலிருந்து. சார் தான் வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி இந்த விஷயங்களை தெளிவாக பேசுகிறதுக்கு ரொம்ப சரியான ஆள் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்க போகுது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்பொழுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் வில்சன் சார். உங்கள் பிஸி ஷெடியூலில் எங்கள் சேனலுக்கு இந்த முக்கியமான ஒரு வீடியோ தர்றதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நம்ம சமுதாயத்தை நோக்கி நம்ம பயணம் இருக்குது. ஷூர். எந்த நேரம் நம்ம செலவழித்தாலும் நம்மளை சார்ந்திருக்கின்ற விலை மதிக்க முடியாத நம்மை காப்பாற்றி கொள்ளுவதை விட நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நம்ம 2 பேரும் இப்போ உரையாடிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்கள் வில்சன். சார், இந்த கோவிஷீல்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் வந்து மக்கள்லாம் தமிழ்நாட்டில் பயத்தில் இருக்கிறாங்க. கோவிஷீல்டு போட்டுக்கிட்டவங்களுக்கு டிடிஎஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய த்ராம்போசைட்டோபீனியா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வந்து ரேராக ஒரு சிலருக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து அந்த கம்பெனி ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டிடிஎஸ் பற்றி எங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா சார் தகவல்? இப்போ பார்த்தீங்கன்னா வில்சன், சமீபத்தில் 4 நாடுகளுக்கு போயிட்டு வந்தேன். சரி சார். அமெரிக்கா, கனடா, லண்டன், ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, எத்தியோப்பியா அண்டு சேஷல்ஸ். ஓகே. எங்கே போனாலும் இதே கேள்வி தான் கேட்குறாங்க. ஏன்னா உலக மக்கள் வந்து இப்போ சமீபத்தில் இந்த கோவிடுக்காக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கோவிடுடைய இன்ஜெக்ஷன், டிஃப்ரெண்ட் கோவேக்சின், கோவிஷீல்டாக போட்டுட்ருக்காங்க. இது வந்து மக்கள் இடத்துல பயங்கரமான பயம் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கள த்ராம்போசைட்டோபெனிக் சிண்ட்ரோம் என்றது ஒரு என்டிட்டி. இது வந்து இந்த வேக்சினுடைய எஃபெக்டாக இருக்குமான்ட்டு ஒரு சந்தேகம். அந்த கம்பெனி ஒத்துக்கிச்சு. ஆனால் ரொம்ப ரேரஸ்ட்டாக இருக்கலாம், அப்படி தான் அவங்களும் சொல்கிறாங்க. ரொம்ப ரேரஸ்ட்டாக இருந்தால் கூட டைரெக்டாக இந்த வேக்சினால் தான் வந்திருப்போன்ட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க, ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அது வந்து வேக்சின் போட்டதுனால, ஒரு உதாரணமாக என்ன இதே நிமிடம் தானே ஒரு ஹார்ட் அட்டாக் வருது. இதுவரை அந்த ஹார்ட் அட்டாக்கோ வேறு இதய சம்பந்தமாகவோ இது வந்து வேக்சினாலேயோ கோவிட் இன்ஃபெக்ஷனே வந்ததில்லை. அதுக்குமே டைரெக்டாக இது வரைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓ சரி. கோவிடுக்கும் நம்ம போட்ட கோவிட் வேக்சின் இன்ஜெக்ஷன் இதய வியாதிகள் வந்தால்
நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. ஆமா, அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறீங்களா? கிடையாது. எதுக்காக சொல்றேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அது ஒன்று கேஸு அவங்க அக்செப்ட் பண்ணது, அது தனி என்டிட்டி. சரி சார். இது நடந்ததுன்னா உண்மையான பாயிண்ட்டு. நான் என்ன மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட்னு வச்சுங்க. ஓகே. புரிஞ்சுட்டேன். அப்படின்னா யாருக்கு எப்போ வரணுமே தெரியாது. உதாரணமாக எவனுக்கும் எப்படியுமே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், பேசி வெளியில் போகிறோம், நடந்து போனவே இறந்துடுறாங்க. நம்ம வெஹிக்கிள் போகிறத விட்டுடு, நம்ம பேசிகிட்டு இருக்கோம் வீட்லேயே வந்து தடுத்து விழுந்து மண்டை உடைச்சி இறந்துடுறாங்க. ஸோ பாசிபிலிட்டி ஆஃப் டெத்து, மேஜர் இன்சிடெண்ட் வந்து எனி டைம் வரலாம். இந்த கோவிடுடைய வேக்சின் வந்து உடைய எஃபெக்டு உலக மக்களுக்கு பாசிட்டிவாக எனார்மஸாக கொடுத்துருக்கு. அது இல்லாததுன்னு வச்சுங்க, நம்ம வந்து இனமே தமிழ் மீன் மக்கள் இனமே போயிட்டுருக்கோம். அவ்வளோ தூரம் வந்து அந்த வேக்சின் நம்மளை காப்பாற்றியது உண்மை. அது முக்கியம். அது உறுதியாக சொல்ல முடியுமா சார்? 100% சந்தேகம் கிடையாது. ஸோ நம்ம அதை வந்து அந்த நேரத்தில் அந்த வேக்சின் எடுத்துக்கிட்டது சரியான முடிவு தானா? அது முடிவு வந்து எடுக்காது இருந்ததுதான் நீ நான் உயிரோட கூட இருந்திருக்க மாட்டோம். சரி. உண்மையான கருத்து என்னன்னா, வேக்சின் வந்து மஸ்ட் இருக்கும். அந்த வியாதியின் தன்மை என்ன தெரியுமாங்க? அந்த உங்களுக்கு எல்லாம் தெரியும், சார்ஸ்னு வந்து கோவிட் வந்து 19 வந்தது. அந்த 2019 வந்து கோவிட்-19 அந்த வருடத்துக்கு வந்ததுன்னா கோவிடோடைய இது. அது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் வழியாக போய் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வைரஸ் வந்து ஒன்லி ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் தான் அஃபெக்ட் பண்ணும். அதே வைரஸ் நம்ம தண்ணி போட்டு குடிச்சும் வச்சுங்க, இந்த கோவிட் வந்து ஒன்லி சுவாசப்பை வழியாக போய் சுவாசப்பையில் போய் அங்கே இருக்கிற செல்னு அழிஞ்சிருச்சுன்னா அதான் முக்கியமான ஆக்சிஜன். அதனால தான் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜன் ஒன்று இல்லைன்னா நீ மூக்கு மொழி கொண்டு போய் போய் உயிர் போயிடும்ல. ஸ்ட்ராங்குலேட் பண்ணுறோம்ல, தூக்குப்படும் என்ன பண்ணுறோம், அந்த காற்று போய் நிறுத்தும் பொழுது இறந்துடும். அதானே இது போய் என்ன பண்ணுது, அந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட செல்ஸ் எல்லாம் போய் அழிச்சிடும் பொழுது அவன் வந்து இறந்துடுறாங்க. ஸோ இதுதான் அவனுடைய கோவிடுடைய. அதில் நம்ம தப்பிச்சு வந்துட்டோம். கோடிக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க அந்த வைரஸுடைய. ஏன்னா எந்த வைரஸ் புதுசாக வருதோ நம்ம பாடிக்கு தெரியாதில்ல. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், ஃப்ளூ வைரஸ் வச்சுங்க, அதுவும் வைரஸ் தான். ஓகே. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் வழியாக தான் போகும். முதல்ல ஆரம்பத்தில் ஃப்ளூலேயே எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க தெரியுமா? கோவிட் வந்தோடைய வைரஸ். இப்போ கோவிட் பார்த்துருக்கோம், ஃப்ளூனால நிறைய பேர் இறந்துருக்காங்களே, கோடான கோடி இறந்துட்டாங்க முதல்ல ஃப்ளூ வந்த பொழுது. வெறும் சாதாரண காய்ச்சல். இப்போ நம்ம சாதாரண சொல்லிட்டு இருக்கோம், அந்த விரிலன்ஸ் அப்போ அதிகமாக இருந்திருக்கும்ல. ஆமாம். ஸோ இதே வந்து இப்போ வருது இல்லை, இன்னும் ஒரு 30, 40, 50 வருஷம் கழித்து பார்த்தேன்னா அவங்க நம்ம அடுத்த ஜெனரேஷன்ஸு கோவிட்னால இறந்துட்டாங்கன்னு எல்லாம் பேசுவாங்க. அவங்களுக்கு கோவிட் எல்லாமே இருக்கும், அந்த கோவிட் சமுதாயத்தில் இருக்கும். அதுக்கு நம்ம உடம்புல வந்து ஆன்டிபாடிஸ் வந்துடுச்சு இல்லை, ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது, பிரச்சனையே வராது. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ளூ எப்படி டீல் பண்ணுறோமோ அதை மாதிரி பண்ணிட்டு அது ஹெர்ட் இம்யூனிட்டின்னு பேர். பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தன்னையே ஒரு ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகி அது எதிர்க்கிற சக்தி அதோட வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் இன்னொரு வைரஸ் வருதுன்னு வச்சுங்க. சரி. இப்போ நம்ம மனிதர்கள் மாறுற மாதிரி அந்த கோவிட் வைரஸ் இருக்குதுல்ல தம்பி, கோவிட் வைரஸ்ஸு இவனை சாப்பிட முடியலன்னு சொல்லி அது உருமாறும்ல. அது உருமாறின வைரஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 2019 கோவிட்-19 சொல்கிறோம், கோவிட்-50, கோவிட் உங்களை பயமுறுத்துன்னு வச்சுக்காது, கோவிட்-50, 60 அது உருமாறின வைரஸ் வரும்பொழுது அந்த வைரஸ் உள்ளே போச்சு உங்களுக்கு கொண்டுடுமே. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் எந்தெந்த வைரஸ் வருகின்றதோ அது உங்களை கொண்டு கொண்டே இருக்கும். சரி, நான் வச்சுக்கணும், இதெல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும். சரி சார். வில்சன் நீங்கள் முதல்ல கேட்டீங்கள்ல, டிடிஎஸ் த்ராம்போசைட்டோபெனிக் சிண்ட்ரோம், அது பர்க்யூரா கூட சொல்லலாம். சரி சார். என்ன அதுன்னா அந்த வேக்சின் போட்டவங்கள ரொம்ப அபூர்வமாக 1 in 100, 1 in 1000, 1 in million கூட இருக்கலாம். சரி. அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த சிண்ட்ரோம் என்ன ஆகுதுன்னா பிளேட்லெட்ஸ்னு உடம்புல இருக்குதுங்க. அதாவது ஒயிட் பிளட் செல்ஸு, ரெட் பிளட் செல்ஸ் மாதிரி பிளேட்லெட்னு ஒரு செல்ஸ், ஸ்மால் மைன்யூட் செல்ஸ். அந்த பிளேட்லெட் இருக்கிறதுனால தான், சர்க்குலேஷன் இருக்கிறது தான் பாடியில் வந்து
அந்த ரத்தம் உறையாமல் பார்த்துக்குது, ரத்தம் கசிவு வராமல் பார்த்துக்கிறது பிளேட்லெட் வேணும். ஓகே. த்ராம்போசிஸ்ன்னு என்ன ஆகுதுன்னா, அந்த பிளேட்லெட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அக்ரிகேட் பண்ணி கிளாட் ஆகிடுது. அது வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பிரெயினில் கிளாட் ஆகும். பிரெயினில் போய் கிளாட் ஆச்சுன்னா பிரெயின் த்ராம்போசிஸ், செரிபிரல் த்ராம்போசிஸ். இதே வந்து இதை பாருங்க, ஒரு மாடலுக்கு சொல்கிறேன். இதுதான் இதய ரத்த குழாய். ஓகே. இந்த இதய ரத்த குழாய் ரத்தம் போயிட்டு இருக்குது. அந்த இதய ரத்த குழாய் திரீன்ட்டு ரத்தம் வந்து இப்படி கிளாட் ஆகும். இது வந்து கொரோனரி த்ராம்போசிஸ். இதுதான் ஹார்ட் அட்டாக்கு காரணம். ஹார்ட் அட்டாக் காரணம். ஸோ பிரெயினில் வந்து ஸ்ட்ரோக்கு, இது வந்து ஹார்ட் அட்டாக் வரும். இது த்ராம்போசிஸ் எங்கே நடக்கலாம். கிட்னி போகிற ரத்த குழாய் வரலாம், கைக்கு காலில் போகிற ரத்த குழாய் வரலாம். எந்தெந்த இடத்துல வருது ரத்த குழாய் போகிற ரத்தம் குழாய் போகிற இடத்துல த்ராம்போசிஸ், அந்த பிளேட்லெட் எல்லாம் சேர்ந்து கிளாட் ஆகிறது. சரி சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். அந்த வேக்சின்ஸ் போட்டுக்கிறாங்க. வேக்சினோட ரியாக்ஷன்ஸ் ஒன்று இருக்கலாம். ரொம்ப ரொம்ப அப்போ அதை வச்சுக்கிட்டு நம்ம போட்டுக்காத இருந்தால் நல்லதோ, போட்டுக்கணுங்களே பயந்துட்டு இருப்பாங்க நம்ம வந்துடுமோ. இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. தயவுசெய்து 100க்கு 100 நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் போடாமல் இருந்திருந்தால் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் எங்கேயா வந்து வச்சுங்க, நம்ம இறந்துருவோமே. கோவிட்னால கோடிக்கணக்கில் இறந்தாங்கப்பா. அந்த இறப்பு வந்து உண்டு. வேக்சின் போட்டோம். வேக்சின் போட்டு 2-3 வருஷம் கழிச்சு வருது. 2-3 வருஷம் கழிச்சு அந்த வேக்சின் எஃபெக்ட்லாம் வந்து இப்போ வரதில் வந்து இருக்க முடியாது. இதுதான் சார் முக்கியமான கேள்வி. அதாவது வேக்சின் போட்டதுலேருந்து அந்த வேக்சின்னால ஒரு சைடு எஃபெக்ட் வருது அப்படின்னா எத்தனை நாளைக்குள்ள வரும் சார்? அது பாருங்க, இப்போ வேக்சினுடைய எஃபெக்ட் வர்றதுக்கே குறைஞ்சது அவனுக்கு வந்து 3 to 4 weeks. அதுக்கு வந்து ஒரு வேக்சின் இன்னொரு வேக்சின் டைம் கொடுத்தோம், 1 மாதம். அப்புறம் மறுபடியும் பூஸ்டர் கொடுத்தோம். சரி. அப்புறம் வந்து இன்னொரு டோஸ் கொடுத்துட்டு இருந்தோம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஒரு வேக்சின் போட்டுக்கிட்டான். வேக்சின் போட்ட உடனே அடுத்த நாள் கோவிட் வந்ததுன்னா அந்த வேக்சினை காப்பாற்றாது. அந்த வேக்சின் எஃபெக்ட் வர்றதுக்கு குறைஞ்சது 4 வாரம். அப்படியா? வந்துருச்சு. அடுத்த வேக்சினை போட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு. அப்படி அந்த வேக்சின் வந்து இவனுக்கு வந்து ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சுக்க, 100க்கு அதனால் வர முடியாது. அந்த டைமில் வந்தது கூட அது வந்த போகிறது கூட அதுக்கும் கோவிடுடைய இன்ஃபெக்ஷனுக்கும் ஹார்ட் அட்டாக்குமே சம்மந்தம் கிடையாது. வேக்சினுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் சம்மந்தம் கட்டாயம் கிடையாது. ஆனால் இந்த கம்பெனி ஒத்துட்டு இருக்காங்களா சார்? கம்பெனி எடுத்துக்கிட்டாங்கன்னா ரேரஸ்ட் பாசிபிலிட்டியில் இருக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லலை. எந்த மருந்தும் வச்சுக்கலாம், சரி, சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்து கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும். 0 சைடு எஃபெக்ட் அப்படி மருந்து நீ சாப்பிடக்கூடாது. வேக்சினே போட்டுக்கூடாது. நான் கோவிடில் சேர்த்துக்கிறேன், வேக்சின் போட்டுக்க மாட்டேன்னா இருந்துடலாம், அப்படியே முடியாது சார். ஆனால் இந்த கம்பெனியே வந்து இந்த நம்ம அரசாங்கமோ இல்லை கம்பெனியோ வந்து இந்த மருந்து வேக்சினை கொடுக்கும் பொழுது இது வந்து ரொம்ப ரேரா பிளட் கிளாட் வரும் அப்படிங்கிறத சொல்லி மக்களுக்கு புரிய வச்சிருந்தாங்க. சிலர் வந்து பயந்துட்டு இல்லை எனக்கு வேண்டாம் அப்படி அப்படி சொல்லியிருந்து போட்டுக்கலாம் வச்சுக்கோ, எவ்வளோ பேர் இறந்துட்டு இருப்பாங்க. அதே எப்படி பண்ணுவீங்க? 1 மில்லியன்ல ஒருத்தனுக்கு வருது. ஓகே. அதுக்குள்ள மில்லியன் பீப்புள் இறந்துருவாங்க. யாரை காப்பாற்றுறது முக்கியம். ஸோ அந்த நேரத்தில் ப்ரையாரிட்டி கொடுத்தாக வேண்டியதாகிடுது. பின்ன மாசை காப்பாற்றணுமே. சரி, சமுதாயத்தை காப்பாற்றணுமே. ஒரு ரேரஸ்ட் பாசிபிலிட்டி சொல்லி. ஆனால் ஒன்று வச்சுங்க, சப்போஸ் அனஃபிலாக்டிக் ஷாக்குன்னு ஒன்று இப்போ வேக்சின் போடுறோம். சரி. அனஃபிலாக்டிக் ஷாக்குன்றது போட்ட உடனே பாடி வந்து அந்த ஆன்டிபாடி எடுத்துக்கிட்டு ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் வந்து அனஃபிலாக்டிக் ஷாக் வந்தால் 2 நிமிடத்தை கூட இறந்துருவாங்க சில பேர். அது எந்த வேக்சினுக்கும் இருக்குதா சார்? எந்த வேக்சின். ஓகே. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று வச்சுக்க, பெனிசிலின் ஒரு மாத்திரைப்பா. கோடிக்கணக்கில் போட்டுட்ருக்கோம். ஒருத்தனுக்கு ரியாக்ஷன் வருது. ரியாக்ஷன் வந்து அவன் செத்துருவான். செத்த உடனே இனிமேல் நான் பென்சிலே போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு மீது கோடிக்கணக்கில் இறந்துறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரி சார். பென்சிலுடைய எக்ஸ்டென்ஷன் நிறைய அமாக்சிசிலின் எல்லா மெடிசனும். ஸோ எல்லா மெடிசனுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் டெஸ்ட் டோஸ் பண்ண, அதுதான் வேக்சின் போடும்போது பார்த்துருப்பீங்க, உடனே போட மாட்டாங்க, டெஸ்ட் டோஸ் பண்ணுவாங்க. டெஸ்ட் டோஸ் பண்ணி அந்த வேக்சினில் அனஃபிலாக்டிக் ஷாக் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா போட மாட்டாங்க. அதுவும் என்ன செக் பண்ணுவாங்க சார்? ஸ்மால் டோஸ் வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஸ்கின்ல, அதுக்கு பதில் உங்களுக்கு வேக்சினே போடுவாங்க. நம்ம கோவிட் வேக்சின் அப்படி எல்லாருக்குமே போட்டாங்க. நீங்கள் மறந்துட்டீங்க. எல்லாருக்கும் டெஸ்ட் டோஸ் பண்ணி முதல்ல உங்களுக்கு அலர்ஜிக்கு எதாவது உண்டான்னு கேட்பாங்க, ஆஸ்மா உண்டான்னு கேட்பாங்க,
டெஸ்ட் டோஸ் போட்டுருவாங்க. டெஸ்ட் டோஸ் போட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வேக்சின் போடுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வேண்டியதில்லை, இருக்காது, தெரியாத விட்டுட்டு அந்த அனஃபிலாக்டிக் ஷாக் ஒருத்தனுக்கு வருதுன்னு வச்சுங்க. சரி. அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, எமர்ஜென்சியாக வச்சுருக்கணும். அந்த இன்ஜெக்ஷன், அட்ரினலின் ஒரு இன்ஜெக்ஷனு, சப்போர்ட்டு, ஆக்சிஜன் எல்லாம் வச்சுருக்கணும். இன்டென்சிவ் கேர் மாதிரி வச்சுருக்கணும். அனஃபிலாக்டிக் ஷாக்கை காப்பாற்ற முடியும். ஸோ நம்ம கண்ணெதிர்க்க ரியாக்ஷன் வர காப்பாற்ற முடியும். ஸோ டெஸ்ட் டோஸ் பண்ணுவாங்க. டெஸ்ட் டோஸ் பண்ண பிறகு தான் வேக்சின் போடுவாங்க. வேக்சின் போட்ட உடனே ½ அன் ஹவர் வைக்கச்சுன்னா கொஞ்சம் டிலேடு ரியாக்ஷன் இருந்தால் கூட ½ அன் ஹவர் அதான் எல்லோரும் வச்சு அங்கே கொடுத்துட்டு அவர் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அதான் இப்போ வந்து வேக்சின்லாம் போட்டு முடிச்சாச்சு. இந்த கதையை கேட்டுட்டு தனக்கு வந்துடுமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ முக்கியமான ஒன்று சொல்கிறேன் பாருங்க. கோவிடில் வந்து நிறைய பேர் இறந்தாங்க. கோவிடில் இறந்தவங்களை விட கோவிட் வந்துடுமான்னு பயந்து இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு தெரியுமா? அப்படியே தெரியாது. அதே இது சொல்கிறேன், உலக அளவில் ஹார்ட் அட்டாக்ல நிறைய பேர் இறக்குறாங்க. ஹார்ட் அட்டாக் வந்துடுமாட்டு பயந்து இறக்கின்றவர்கள் அதை விட அதிகம். இப்போ நம்ம மக்களும் அந்த நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. விட்டாங்க. இப்போ அப்படி தானே பயமா. என்ன ஒன்றுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுது என்டார்ஃபின் சுரக்குதுப்பா. சரி சார். நான் மகிழ்ச்சியை இழக்கும் பொழுது, டென்ஷனாக இருக்கும் பொழுது, பயப்படும் பொழுது, ஏதாவது வந்துடுமான்ட்டு நினைக்கும், இறந்துருமா, எல்லாம் பயம் தானே. அப்போ அட்ரினலின் ஒரு ஹார்மோன் சுரந்துடும், கார்டிசால் ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த நெகட்டிவ் ஹார்மோன் அதிகமாகும் பொழுது மகிழ்ச்சின்றது என்டார்ஃபின். மகிழ்ச்சி இழந்து நடக்கின்றது பயத்தினால வரும்போது. எக்ஸாம் எழுதுகிறோம்பா, எக்ஸாம் எழுத படபடப்பாக இருக்குது. ஏன் இருக்குது? அட்ரினல் ஹார்மோன் சுரக்குது, அது பயத்தினால. இவன் பயத்திலே இருக்கிறான். சரி. அது இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, ஞாபகம் வச்சுங்க, 2-3 நடக்குது உங்களுக்கு சொல்கிறேன். அதை வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி தெரிஞ்சிடும். ஓகே சார். ஸோ நெகட்டிவாக வருதுப்பா, நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு பேர், பயம் தானே. அது வரும்போது என்ன ஆகுதுன்னு வச்சுக்க பாருங்களேன். இது முக்கியமாக இதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இது இதய ரத்த குழாய், இதுதான் இதயத்தில் ரத்தம் போகுது. ஓகே. இந்த ரத்தத்தில் வந்து எல்லாம் இருக்குது. எது? ஆக்சிஜன் போகும், குளுக்கோஸ் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும். கொலஸ்ட்ரால் முக்கியம், எல்லாம் சேர்ந்து பிளேட்லெட்னு எல்லாம் போகுது ரத்தத்தில். இதையும் வேலை செய்கிறதுக்கு ரத்தத்தில் போகிற எல்லா காம்பனண்ட்டும் வந்து எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் முக்கியம், நியூட்ரியன்ஸ். ஓகே. சரி சார். அந்த ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்க வரைக்கும் ஒன்றுமே பண்ணாது. 100 வருடம் கடந்து வாழலாம். ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால் தான் உன்னை காப்பாற்றி கொண்டு இருக்கின்றது. அது புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். சப்போஸ் இன்றைக்கி வந்து நான் கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் நீங்கள் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, அடுத்த நொடி இதயம், மூளை எல்லாம் நின்றுடும். ஸோ ரத்தம் உடம்பில் எல்லா உறுப்புகளும், ஸ்கின் எல்லாத்தையும், ஹார்மோன்ஸ் எல்லாம் உண்டு பண்ணி கொடுத்து கொண்டு இருப்பது ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால். அதை உன்னை காப்பாற்றுகின்றது. அதான் கொலஸ்ட்ரால் இதை செய்வேன். இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. சரி. எது? கோவிலை போட்டு ஏதோ ஒன்று நடந்து போட்டு எனக்கு வந்துடுமான்னு பயப்படுறேன். ஏதோ ஒரு டென்ஷனு. கோவிட் அப்போ ஏன் நிறைய இறந்தாங்கன்னு பாருங்கள். கோவிடில் நிறைய பேர் இறந்துட்டாங்கல்ல. 2 பாயிண்ட் சொல்ல வரேன். நீ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் பொழுது அட்ரினல் கூடுதில்லை, பயம் வருதில்லை. வரும்பொழுது இந்த ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால் ரத்த குழாயில் படிக்கின்றது. அது வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா? ஆமாம், அதெல்லாம் கொலஸ்ட்ரால். அது ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் உன்னை காப்பாற்றுவது படியும் பொழுது உன்னை கொண்டு விடுகிறது. ஓகே. ஸோ அந்த கொலஸ்ட்ரால் ரத்த குழாய் படிக்கிறதுக்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம், 100க்கு 100 காரணம் உன்னுடைய எதிர்மறை எண்ணம். பயப்படுறது, உள்ளக்குள்ளே ஒரு அச்சமாக இருக்கிறது, இறந்துருமான்னு ஒரு உணர்வு வர்றது. இப்போ கோவிட் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கும்போது கூட மக்கள் வந்து ரொம்ப பயத்தினால இந்த மாதிரி படிஞ்சு ஆரம்பிச்சிடும். 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் படிஞ்சுக்கிட்டு முதலே ஒரு காரணத்தினால படிஞ்சுக்கிட்டே இருக்கும்ல அவனுக்கு. சரி சார். ஓகே. ஸோ இதே குழாயில் கொலஸ்ட்ரால் படிந்து அடைப்படுவதற்கு 100க்கு 100 காரணம் உன் எதிர்மறை எண்ணம். ஓகே. அவன் போய் அந்த டைமில் ஸ்மோக் பண்ணுறான் வச்சுக்கோ, அந்த டைமில் ட்ரிங்க்ஸ் பண்ணுறான் வச்சுக்கோ, இன்னும் வேகமாக போய் கொலஸ்ட்ரால் படியுது. அவனுக்கு இப்போ சர்க்கரை வியாதி, ப்ரெஷர் தான் இன்னும் படியும். இந்த பாயிண்ட் புரிஞ்சுட்டிங்களா? புரியுது சார். இது ஸோ இந்த கொலஸ்ட்ரால் படிக்கிறதுக்கு எது காரணம்? மகிழ்ச்சியை இழக்கின்றாய், எதிர்மறை எண்ணங்களை, அட்ரினல் கார்டிசால் கூடுது, படிந்துடுது. சரி. சரி, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறப்பா,
அப்போ என்டார்ஃபின் சுரக்குது. எந்த ஹார்மோன்? என்டார்ஃபின். என்டார்ஃபின் என்ன தெரியுமா வில்சன்? மார்பின் போதைப் பொருளுக்கு போட்டுக்கிறாங்களே இன்ஜெக்ஷன். ஆமா, அது போதைப் பொருளாக இன்ஜெக்ஷனாக மார்பின் போட்டால் உன்னை அது கொன்றுவிடும். இந்த என்டார்ஃபின் என்பது மனதில் மகிழ்ச்சி அமைதியாக இருக்கும் பொழுது உடம்பில் சுரக்கின்ற மார்பின் தான் என்டார்ஃபின். ஓகே. இது 10 மடங்கு அதை விட போட்டன்ட். அந்த என்டார்ஃபின் உனக்கு சுரக்கிற சக்திக்கு நீ மகிழ்ச்சி ஹாப்பி ஹார்மோன் இருப்பான். அது சுரந்துடுச்சுன்னா ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் மாத்திரம் இருக்கும், படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி சார். ஒன்று, அவனுக்கு அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ நியூஸ் கேட்ட உடனே பயந்துட்டான்ல, தனக்கு வந்துடுமான்ட்டு ஒரு வந்ததில்ல அக்யூட் ஸ்ட்ரெஸ். அப்போ பிரேக்கிங் நியூஸை பார்த்தோன்னா பயப்பட, பிரேக்கிங் நியூஸு அது என்ன ஆயிடுது, அட்ரினலின் வேகமாக கூடுது. அந்த பிரேக்கிங் நியூஸும் பார்த்து டென்ஷன் ஆன ஸ்மோக்கும் பண்ணுவான், அப்போ நிக்கோட்டின் கூடுது. ஸோ ரெண்டும் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அந்த ஸ்ட்ரெஸ்னால தான் சொல்கிறேன், இந்த சின்ன கீறல் வருகின்றது ரத்த குழாய். ஓகே. அது த்ராம்போசைட்டோபினியா, த்ராம்போசிஸ் எதுவுமே வச்சுக்காத. அந்த அந்த சின்ன கீறல் ரத்த குழாயில் வந்த உடனே இதை பாருங்க, கீறல் வந்த உடனே ரத்தம் கிளாட் ஆகிடும், கொரோனரி த்ராம்போசிஸ். ஸோ அக்யூட் ஸ்ட்ரெஸ், எதையாவது எதிர்மறை எண்ணம், அந்த நியூஸ் எதுவாக இருக்கட்டும் கிளாட் ஆகி அவனை கொண்டுடுது. ஸோ இந்த அவன் இறப்பதற்கு அக்யூட் ஸ்ட்ரெஸ் கிளாட்டிங். அந்த வேக்சினுக்கு அதுக்கு சம்மந்தம் உண்டா? வேக்சின் ஏதாவது போட்டுக்கிறானா? அந்த நியூஸை கேட்குறான், நியூஸை கேட்டு தனக்கு வந்துடுமா பயப்படுறான். அதனால உலகளவில் மாரடைப்பில் இறக்கின்றார்கள்ல, அதை விட தான் மாரடைப்பில் இறந்து விடுமோமா என்ற ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ் வந்தால் அவன் இறந்துற எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இதை தான் மக்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதான் 100% புரிஞ்சுக்கணும். இந்த கிளாட் சொன்னேன். சரி சார். இது அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும்போது என்ன சொன்னேன், ஒரு நியூஸ் வந்ததுன்னு சொன்னீங்கல்ல, வந்தவொடனே இப்படி இருக்குது ரத்த குழாய் வேகமாக சுருங்கும். அதுவும் அவனுக்கு கொண்டுடுது இல்லை. எப்போல்லாம் இந்த 2 மில்லிமீட்டர் ரத்த குழாய் இதயத்துக்கு எடுத்து ரத்தத்தை எடுத்துகிட்டு போகலன்னு இதே நின்றுடுது இல்லை, அதான் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறோம். ஸோ ஹார்ட் அட்டாக் இப்போ நான் சுருக்கமாக யாரையும் பயமுறுத்த விரும்பலை. சொக்கலிங்க சொல்கிறது மனதில் பதிய வைத்து கொண்டால் 100 வருடம் உங்கள் இதயத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியும். சரி சார். ஸோ இந்த கருத்து எதுவுமே புரிய வைக்கிறதுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன், பயமுறுத்துவதற்காக. புரிஞ்சு கொண்டு எல்லா மக்களுக்கும் சென்றடைய செய்யுங்க அதை. ஸோ 3 காரணம் தான் நான் சொன்னேன். ஒன்று இரத்த குழாயில் படிவது கொலஸ்ட்ரால், அது அத்ரோஸ்க்ளரோசிஸ் அடைப்படுதல். 2வது ரத்தம் உறைதல். 3வது ரத்த குழாய் வேகமாக சுருங்கல். ஓகே. இதை 3ம் நம்ப மாட்டேன் வில்சன், இன்று மனவை 100க்கு 100 தடுக்க முடியும். இப்போ என்டார்ஃபின் என்ற ஹார்மோன் உன் கையில் இருந்தால். சரி. இந்த என்டார்ஃபினை விட்டுட்டு அட்ரினலினை சுரக்க வச்சுக்கிட்டு கிரானிக்காக சுரக்கும் பொழுது படியுது, அக்யூட்டாக சுரக்கும் பொழுது அவனுக்கு கிளாட் ஆகிடும். இதுதான் முக்கியமானது. ஸோ கோவிடுடைய வந்த டைம்லையும் சரி, இந்த வேக்சினாலும் சரி, அதற்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த என்டார்ஃபினை விடுவதற்கு அட்ரினல் சுரப்பதற்கு உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் மட்டும். பயம் என்ற உணர்வு வந்துவிட்டால் உன்னை கொன்னுடும். நான் வச்சுக்கணும், முக்கியமான கருத்து இது. ஸோ எதுவாக இருக்கட்டும், ஒன்னே ஒரு உதாரணம், உயிரே ஒன்று போகுதுப்பா, உயிர் போவது என்று நினைத்து அதை எதிர்கொள்ளுகின்ற சக்தி அந்த இடத்துல மகிழ்ச்சியா இருக்க வச்சுக்க, நீ 100 உயிர் போகாது. ஏன்னா அது நார்மலா மக்களால் அது முடியாது, முடிய வைக்கணும். சரி. நான் சொன்னேன், நார்மலா கஷ்டம். சொக்கலிங்கன்னு சொல்றது இந்த தத்துவம் பேச நினைச்சிட்டு போயில உண்மையான கருத்தை நான் சொல்லிட்டேன். ஓகே. சரி சரி. இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் எங்களுக்கு நல்லா புரியுது சார். இப்போ நீங்க தெளிவாக சொன்ன பிறகு இன்ஜெக்ஷன்னால தான் ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிறது தவறான புரிதல். இது மக்கள் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிறதுனால அதான் முக்கியமா இந்த ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் இந்த வேக்சின் சம்பந்தமா பாமர மக்களுக்கு இன்னும் ஒரு சில கேள்விகள் இருக்கு. இப்ப சொல்லுங்க. அதை நான் உங்ககிட்ட கேட்குறேன் சார். கேளுங்க சார். இப்போ வேக்சின் போடும் பொழுது இந்த மாதிரி அரிதாக ஒரு சில பேருக்கு ரத்தம் உறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படலை.
இப்போ வந்து ஒரு சில வருடங்கள் கழித்த பிறகு அந்த கம்பெனி அதை வந்து ஒரு கோர்ட்டில் சொல்லும் பொழுது தான் மக்களுக்கு தெரிய வருது. பொதுவாக வெகுஜன மக்களுக்கு இப்போ தான் தெரிய வருது. இதே மாதிரி இன்னும் சில வருடங்கள் கழித்து, இன்னும் 2-3 வருடங்கள் கழித்து வந்து இல்லை அது வந்து ரொம்ப அரிதான மக்களுக்கு இல்லை, கோவிட் வேக்சின் போட்டவங்களுக்கு எப்போ வேணாலும், அவங்க வாழ்க்கையில் எப்போ வேணாலும், எந்த நேரம் வேணாலும் ஹார்ட் அட்டாக் மாதிரி பிரச்சனைகள் வரலாம், இல்லை எத்தனை வருஷம் வேணாலும் வரலாம் கேள்வி அப்படின்னு ஒருவேளை சொல்லதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா? அப்படி சொன்னாங்கன்னா, நான் கம்பெனி நடத்தினேன்னா சயின்டிஃபிக்காக 100க்கு 100 ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்று வரை இப்போ வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு, 7 வருஷம் ஆகுது. அந்த பண இழப்பை ஒன்றும் பண்ண முடியல, வேலை போயிடுச்சு. இப்போ வந்து கோவிட் டைமில் இந்த ஹோட்டல் நடத்தினவங்க, சினிமா தேட்டர் நடத்துகிறவங்க, மால் நடத்துகிறவங்க, எப்படி எல்லாம் நடத்துகிறவங்க வந்துட்டாங்க. என்ன பண்ண முடியும்? டிபெண்ட் பண்ணி இருக்கிற சொசைட்டி, பொருளாதாரம் போயிடுச்சு, சமுதாயம் வந்து எவ்வளோ கஷ்டமாக போயிடுச்சு. அது ஒன்று 4 வருஷம் ஆகும், 8 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும், நிறைய இறந்துக்கிட்டே இருப்பாங்களே. அப்போ போய் இந்த கோவிட் வேக்சினை போய் போட்டுட்டு இவனை போட்டதானே வந்ததுன்னா அது நம்ம அறியாமை. போட்டதால் தான் நம்ம பேசி கொண்டிருக்கின்றோம், அதை புரிஞ்சுக்கணும். சரி சார். இன்னொரு அந்த வேவ் வந்தது இல்லை, அழிச்சிட்டே போயிடுமே. நம்ம பிஎம் சரி, இந்தியாவுக்கு வந்து பெரிய அற்புதமான உலகத்துக்கு வழிகாட்டினார். அதனால் வந்து இதை போய் ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம போடாதுங்க, அது தவிர மடத்தனை எதுவுமே இருக்க முடியாது. ஒரு உதாரணம், ஏர் கிராஷ் போகுது, ஒரு ஃப்ளைட் போகுது, ஓகே, ஒரு 300 பேர் ஃப்ளைட்டில் போனால் தப்பிக்கவே முடியாது, எல்லாம் போட்டுறாங்க, போயிடுச்சு. நீ நியூஸ் பார்க்குறோம், உடனே பிளேனில் போகிறவங்க நிறுத்திடுறாங்களா? ஏர்போர்ட்டில் வந்து பாருங்கள், இப்போ போய் பாருங்களேன், நிற்கிறது இடம் கிடையாது. ஸோ இன்சிடென்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கோம். அது என்ன வந்தது, ஏன் ஏர் கிராஷ் வந்தது, அது போய்கிட்டோம் தவிர அதை வச்சுக்கிட்டு கார் ஓட்டிகிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுது, இனிமேல் கார்லேயே போக மாட்டேன்னு சொல்லிடுவீங்களா? ட்ரெயின்லேயே போக மாட்டேன்னு சொல்லிட முடியுமா? நிகழ்வுகளை நாம் எப்படி தடுக்க முடியும் தடுத்துங்க தவிர அந்த நிகழ்வுகளை வச்சு நம்ம நடத்தாது இருக்கோம்னா அப்போ தான் நான் காப்பாற்றிக்க முடியும். ஒன்றுமே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். சரி சார். சரி, வீட்டுக்குள்ளேயே இருக்குன்னு வச்சுக்கா, உனக்கு கோவிட் வராதா? இல்லை, வீட்டுக்குள்ளே இருந்த எல்லாத்துக்குமே கோவிட் வந்துருச்சு. அப்புறம் என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துடுது இல்லை. வைரஸுக்கு நம்மளுக்கு கதவு ஜன்னலாக வச்சு முடியுமா? சீல் வச்சிருக்கணும், வைரல் ப்ரூஃப் வீட்டில் வைக்கணுமா? தேட்டர் எங்கள் ஆப்ரேட்டிங் தேட்டரில் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோ தூரம் ஏசிப்டிக் ப்ரிகாஷன்ஸு. வைரஸ் தடுக்க முடியாது இல்லை. சரி சார், இந்தியாவில் நம்ம காப்பாற்றிக்கிறோம். சார், எனக்கு இன்னொரு கேள்வி சார். இப்போ வந்து அந்த கம்பெனி சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு வேக்சின் போட்டிருந்தாலும் ரொம்ப ரேராக அங்கொன்றும் இங்கொன்றுமா யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி த்ராம்போசிஸ் மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட, இந்தியாலையும் அந்த மாதிரி, இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில பேர் வேக்சின் போட்டு இறந்திருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் இல்லையா? இறந்திருப்பாங்க. சரி, நான் சொல்லட்டுமா? அந்த வேக்சினால கிடையாது. அப்பயும் நீங்கள் வந்து அதனால இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. அவன் ஸ்ட்ரெஸ் தானே காரணம். சரி, ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வந்துட்டாவே எது மாதிரி என்னங்களை சொன்னேன்ல, ஆமாம், அது நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த கம்பெனி கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு அவன் என்ன, எனக்கு தெரியாது உண்மையானது என்ன தெரியுமானா, அது ப்ரூவ் அந்த வைரஸ் தான் அது த்ராம்போசிஸ் வந்ததுன்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்க முடியாது. ஓகே, கிடையாது இல்லை, எதுலேயுமே வர முடியாதுல்ல. இந்த சிஸ்டம் டிவேட் ஆகுதுனால இது வருது. இப்படிதான் நான் சொல்கிறதுப்பா, த்ராம்போசிஸ் வருது. பிளேட்லெட் த்ராம்போசிஸ் வந்து வந்தோடனே இருக்கிற பிளேட்லெட் எல்லாம் போய் த்ராம்போசிஸில் போய் ஒட்டிக்குது. மீதி இருக்கிற ரத்தத்தில் வந்து பிளேட்லெட் இருக்காது. அவனுக்கு ப்ளீடிங் வந்தோடனே கையிலலாம் ப்ளூவாகிடும். அது பல்பூரிக்கு அர்த்தம். ஸோ த்ராம்போசிஸ் வருது, ரத்தத்தில் இருக்கிற பிளேட்லெட் குறையிறதுனால த்ராம்போசைட்டோபீனியான்னு என்ன அர்த்தம்னா, அனீமியான்ற மாதிரி பீனியானா குறையிறது, அதனால் ப்ளீடிங் வரும். ஸோ ஒரு இடத்துல கிளாட்டு, ஸ்கின்ல ப்ளீடிங்கு, அது அனைத்துமே வந்து ஒரு வேக்சின்னாலும் எனக்கு தெரியல. உண்மையாக சொல்லணும்னா இதெல்லாம் நடக்கிறது வந்து இம்யூன் சிஸ்டம் தான். இந்த கோவிட்ல வந்தது இல்லை, இந்த இம்யூன் சிஸ்டம் நல்லா இருந்ததுன்னா அந்த வேக்சின் அவங்க அந்த இன்ஃபெக்ஷன் உங்களை தாக்க முடியாது. சில பேருக்கு வந்து கோவிட் வந்துட்டு போனது தெரியல, பிளட் டெஸ்ட் பண்ண தான் தெரியும். ஏன்னா இம்யூன் சிஸ்டம் சூப்பர் சார். பட் நான் போட்டுக்கிட்டேன், எனக்கு தேவையில்லையா தெரியாது. சரி சார். பட் போட்டுக்கணும் கட்டாயம். வந்து அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை நான். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து யாரை தெரியுமா தாக்குச்சு? இந்த இம்யூன் சிஸ்டம்லாம் டிஸ்டர்ப் ஆகி ஸ்மோக் பண்ணிகிட்ருப்போம், ஆல்கஹால்,
அவனுக்கு ஆல்ரெடி சர்க்கரை வியாதி, மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் இருக்கும்பொழுது அவனுக்கு ரொம்ப ஈஸியாக கம்மியாயிடுது. கேன்சருக்கு வைத்தியம் பார்க்குறான். கேன்சருக்கு வைத்தியம் பார்க்கணும், இம்யூனோ சப்ரேஷன் கொடுத்து தான் கேன்சரே வெல்ல முடியும். அப்போ அவனுக்கு ஈஸியாக வந்துடுது. இவங்களால வந்ததுன்னா காப்பாற்ற ரொம்ப இறந்தவங்களே இதனால வந்தது தான் காரணம். அதிகமாக பயத்தோடு இருந்தவங்கள ஈஸியாக கேட்சப் பண்ணிடும். அந்த சிஸ்டம் வந்து டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இதாகிடும். சரி, எந்த இடத்துல எதிர்கொள்ளணும்? உங்கள் கேள்வி என்ன சார்? இப்போ வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு மாணவி, அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருந்த ஒரு மாணவி வந்து 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அது வரைக்கும் நல்லா இருந்தாங்க. கோவிடுக்கு வேக்சினேஷன் எடுத்த பிறகு, பள்ளியிலே எடுத்த பிறகு சில நாள்லேயே வந்து இடுப்புக்கு கீழே முழுவதும் செயலிழந்து போயிட்டாங்க, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சேனலுக்கு வந்து அந்த பொண்ணோட அப்பா ஃபோன் பண்ணி பேசிட்டு அவர் ஒரு சில வீடியோக்கள்லாம் கூட அனுப்பிச்சாரு, கோர்ட்டில் கேஸ் இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சில நாட்கள்லேயே இடுப்புக்கு கீழே வந்து செயல்பாடு இல்லாமல் போகிற அளவுக்கு அந்த வேக்சினோ இல்லை வேறு பிரச்சனைகள் உருவாகி இருக்க முடியுமா? அதை ரிவர்ட் பண்ணுறதுக்கு, அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா சார்? என்ன தெரியுமாங்க, இந்த பேராலிசிஸ், அக்யூட் பேராலிசிஸ், டிரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸ் ஒரு என்டிட்டி உண்டுங்க. சரி, அது ஒரு வைரஸ். அது ஆக்சிடெண்ட்டாக நமக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாமே. இன்ஜெக்ஷன் போட்டதுனால அது வந்ததுன்னு சொல்கிறதுக்கு உறுதியாக நம்மளால சொல்ல முடியாது. சொன்னால் விட கிடையாது. என்னை பொறுத்த இருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஒரு உதாரணம் விவேக் எடுத்துங்களேன். என் அறிஞர் நண்பர், அவருக்கு நான் தான் டாக்டராக இருந்தேன். ஒரு 10 வருடத்துக்கு வந்து ப்ரெஷருக்காக வந்தார். அதுக்கப்புறம் வரவே இல்லை. சரி சார். கோவிட் வேக்சின் போட்டார். அடுத்த நாள் இறந்துட்டார். இது மக்களுக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்குமே வந்து காரணம் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அந்த கோவிட் வேக்சினுடைய எஃபெக்ட் வர்றதுக்கு குறைஞ்சது 4 வாரம் ஆகும். ஓகே. அது 24 ஹவர்ஸ்க்குள்ள அது வந்து இறக்க முடியாது. ஒன்று, அவர் வந்து இறந்ததுக்கு வந்து எனக்குன்னா அது த்ராம்போசிஸ், ரத்தக்குழாய் ஆச்சு. அது ஆனதுக்கு காரணம் என்னத்தான், பையனை இறந்த பிறகு வாழ்க்கையை ரொம்ப வருத்திட்டார். பையனோட உயிருக்கு உயிர் இருந்தார். பையன் இறந்தார். அவர் தொழிலில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார். ஃபேமிலி சப்போர்ட் ஃபுல்லாக இருந்தது. அவருக்கு மனச்சிக்கல்கள். அந்த மனச்சிக்கல் அந்த பையன் இழந்தது அவர் வாழவே பிடிக்கல அவருக்கு. ஓகே. அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்த பிறகு கோவிட் போட்டு மக்களுக்கு இந்த வேக்சினை போட்டு அறிவுரை கொடுக்கணும்னு சொல்லி அடுத்த நாள் வந்தோன்னே யாரும் போட விட்டாங்க. நிறைய இன்டர்வியூ கொடுத்தேன். அதற்கும் கோவிட் இன்ஜெக்ஷன் 100% சம்மந்தம் கிடையாது. த்ராம்பஸ் வந்து அக்யூட் ஸ்ட்ரெஸ். நைட் போய் தூங்கி இருக்க மாட்டார். அவர் வேறு என்ன பிரச்சனை உண்டு, அவங்க மனைவியோட ரொம்ப நேரம் பேசினேன். ஸோ இதனால் கட்டாயம் இருக்க முடியாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரி சார். இனிமேல் ஃபியூச்சரில் கூட ஏதாவது ஒரு வியாதி வந்து வேக்சின் வந்ததுன்னா வேக்சின் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து phase 1, phase 2, phase 3, phase 4 ட்ரையல் முடிந்த பிறகு தான் அந்த வேக்சின் மக்களுக்கு போடுவாங்க. இப்பயும் இந்த எல்லாமே 4 ட்ரையல் முடிஞ்ச பிறகு தான் போட்டாங்க. அந்த ட்ரையலுக்கு அவ்வளவு செலவழிச்சாங்க. போடவனை கூட செலவழித்து அது அவ்வளோ சீக்கிரமாக அந்த வேக்சின் கண்டுபிடிச்சி ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நெசசிட்டி ஆன ஒன்று எவ்வளோ மில்லியன்ஸ் ரூபாய் வச்சு மக்களை காப்பாற்றினாங்க. அந்த ட்ரையலை நல்லா கண்டக்ட் பண்ணி ப்ரூவ் பண்ண பிறகு தான் ட்ரையல் மனிதன் ஹியூமன் பீயிங் ட்ரையலை யூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு ட்ரையலை வந்து அது வந்து நிறைய வந்து எத்திக்கல் கமிட்டி மீட்டிங் எல்லாம் வச்சு. அதனால் வந்து நீங்கள் ஏதாவது வேக்சின் வந்து போட்டுக்கிறதுக்கு தயங்காதீங்க. அது உபயோகத்துக்கு வந்தாவே அந்த 4 phases கடந்த பிறகு தான் வரும். இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ட்ரக் கண்ட்ரோலில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதில் ஜஸ்ட் லைக் தட். இப்போ அமெரிக்கா ட்ரக் வந்து இமீடியட்டாக யூஸ் பண்ண முடியாது. நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகணும், நம்ம மக்களுக்கு பயன்படுமான்னு சொல்லி அந்த ஐசிஎம்ஆர் அந்த ட்ரக் கமிட்டி எல்லாம் பண்ண விட தான் நமக்கு வந்து பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல நம்ம மனிதனோட உயிர் முக்கியமாகிடுது. இல்லைங்க, அதான் இனிமேல் எதற்குமே நீங்கள் பயக்கக்கூடாது. சரி சார். சார் இறுதியாக ஒரு கேள்வி சார். கேளுங்க. இப்போ இந்த கோவிஷீல்டு இன்ஜெக்ஷன் போட்டவங்கலாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பயம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். கோவேக்சின் போட்டவங்க வந்து இல்லை எல்லாமே கோவிஷீல்டோ கோவேக்சின் 3 நாள் கூட இருக்குது. ஸ்புட்னிக் அதெல்லாம் கூட வேக்சினுக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது. இன்று நீங்கள் மகிழ்ச்சி என்ற என்டார்பினை வச்சுங்க, அந்த இம்யூன் சிஸ்டம் பல மடங்கு கூடிடும். உடனே வச்சுங்க, அந்த இம்யூன் சிஸ்டம் கூடிட்டு வச்சுங்க, உண்மையாக வேக்சினுடைய சைடு எஃபெக்டே வந்துடுதுன்னு வச்சுங்க. நான் கோவிடே எதிர்க்கிற சக்தி இருக்கும்போது வேக்சின் எதிர்க்கிற சக்தி வராதா? கண்டிப்பாக. ஸோ அந்த சைக்கிள் ஆஃப் மகிழ்ச்சி என்ற உணர்வுடன்
இந்த மகிழ்ச்சியான உணர்வில் என்டார்ஃபினை கூட விட்டால் வேக்சினும் சைடு எஃபெக்ட் வராது, கோவிடே வந்தாலும் ஒன்று நெருங்க முடியாது. சரி சார். சார், இன்னொரு முக்கியமான கேள்வி. இப்போ நம்ம மக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஒரு டோஸ், ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் வேக்சின் போட்டிருக்காங்க, சில பேர் வந்து 2 டோஸ் போட்டிருக்கிறாங்க, சிலர் வந்து அதையும் தாண்டி பெரியவங்கெல்லாம் தேர்ட் டோஸ் அதாவது பூஸ்டர் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க இல்லையா? இப்போ ஒரே ஒரு டோஸ் போட்டவங்களை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த செகண்ட் டோஸ் இல்லை பூஸ்டர் வரைக்கும் போட்டவங்களுக்கு இந்த வேக்சினால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ், வெரி ரேர் சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம வச்சுட்டா கூட அது வந்து இவங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குதா? நிறைய இந்த வேக்சின் கம்ப்ளீட் பண்ணதுனால சான்சஸ் அதிகங்கிறது கட்டாயம் கிடையாது. சரி, இப்போ பூஸ்டர் போட்டாச்சு, இதோடைய வேக்சினுடைய டூரேஷன் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குமோ இன்னும் வந்து நடந்துட்டு ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். ஓகே, இது லைஃப் லாங் இம்யூனிட்டி கொடுத்துருமா, இல்லை மறுபடியும் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு வேக்சின் போட்டுக்க வேண்டி வருமா, அதனால் இது வரைக்கும் ஒன்று கண்டுபிடிக்கல. அவங்க வந்து அந்த கிரைட்டீரியா கமிட்டி வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணும்போது உலகமே அதை ஃபாலோ பண்ணோம். கடைசியாக போட்டு முடித்தோம், போட்டு முடிச்சு இப்போ 4 வருஷம் ஆகுது. 2024 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு. ஆஸ் சச் இப்போதைக்கு வந்து இன்னொரு வேக்சின் போட வேண்டியன்ட்டு அட்வைஸ் கிடையாது. அட்வைசரி கமிட்டி டிட் நாட் கிவ் தட் அஸ். ஓகே, ஒரு ரிசர்ச் இப்போ டெல்லஸ் இல்லை 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு வேக்சின் போட்ட மாதிரி தேவைப்படலாம், அப்படி வேணும்னா போட்டுக்கணுமா இல்லையான்றது அவங்க டிசைட் பண்ணி தான் சொல்லணும். அது சயின்டிஃபிக் எவிடன்ஸாக நம்ம அது இம்யூனிட்டி வந்து நமக்கு இம்யூனிட்டி வந்துடுச்சு இல்லை இப்போது. சரி, வேக்சினே போட்டுக்கலைங்க. ஆமாம், அப்படி சில பேர் இருக்கிறாங்க. அந்த கோவிட் இன்ஃபெக்ஷனில் வந்து நம்ம எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண முடியல, அது ஈக்குவலண்ட் வேக்சின் தானே. ஸோ ஒரு காலகட்டத்தில் உலக மக்கள் அனைவரும் கோவிட் வியாதி வந்தால் இருக்கின்ற சக்தி நம்ம கிட்ட வந்துடும். இப்போ வேக்சின் வழியாகவோ இல்லை கோவிட் வைரஸ் வழியாகவோ வந்துடுச்சு இல்லை, நமக்கு வந்துடுச்சு இல்லை. அதனால வந்து நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. கம்பேரிட்டிவாக நிறைய நான் வந்து 2 டோஸ் போட்டேனே, ஐயோ 3 டோஸ் போட்டேன், அதனால 100க்கும் பயப்படும். அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் போதும், டென்ஷன் இல்லாத இருந்தால் என்ன போதும். சரி சார். ஸோ அல்டிமேட்டாக அதுதான் இருக்க வேண்டிய ஒரு அது வந்து காலம்தான் நிர்ணயிக்கணும். அடுத்து எவ்வளோ வருடம் கழிச்சு நம்ம இன்னொரு வேக்சின் போட்டுக்கணுமா, டோஸ் போடணுமா, அதுக்குள்ளே வேறு ஏதாவது வியாதி வருதா, எதுனா பேசிக்காக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்குது. அதை ஒன்றுன்னு சொல்கிறேன் கடைசியாக, இதையும் பேச தெரிந்தால் புரிஞ்சுட்டீங்கன்னா அது உன்னிடம் என்ன கேட்கும் நீங்கள் சொல்லுங்களேன். மகிழ்ச்சியாக இருக்கு அப்படியே உனக்கு நான் கை தட்டுறேன். ஓகே, தேங்க்யூ சார். ஒரே அடி உலகம் மொத்தம் கேட்குறேன். இதையும் பேச தெரிந்தால் என்ன கேட்கணும்னா, நீ நல்லா சாப்பிடு, கரெக்டாக சாப்பிடு, எக்ஸசைஸ் பண்ணு, ஓகே, எல்லாவற்றையும் விட நீ மகிழ்ச்சியும் ஒன்று இருந்தால் 100 வருடம் இதயம் இயங்கும். இதயம் கேட்பது ஒன்றே ஒன்று, நீ மகிழ்ச்சியாக இருப்பதால் என்னிலே மகிழ்ச்சியை இழக்காமல் இருக்க வேண்டும். சார், தேங்க்யூ ஸோ மச். மக்கள் வந்து ரொம்ப பயத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்டோம். அது ஆழமாக அதை பேசி இந்த பிரச்சனை வந்து ஏன் இல்லை, ஏன் பயப்பட வேண்டாம், ஏன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப புரிய வச்சுருக்கிறீங்க. மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலில் இந்த வீடியோ பண்ணுறதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த இது மூலம் என் கருத்துக்களை மக்களுக்கு அடைய வைக்கிறது உங்களுக்கு நன்றி. நம்மளை கேட்ட என்னுடைய உறவினர்கள் அனைவரும் இதை கடைப்பிடித்து அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து ரொம்ப நேரத்தை செலவு பண்ணி ரொம்ப நேரம் அந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தாலும் அதற்கான பலன்கள் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த பார்த்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக புரிஞ்சிருந்துருக்கும் இதில் எவ்வளவு ஆழமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அநேகமாக நீங்கள் கேட்க இருந்த எல்லா கேள்விகளையும் நான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். சில கேள்விகளுக்கு வந்து வேலையே இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா டாக்டர் வந்து அதற்கு முன்னாடி கேட்ட கேள்விகள்லேயே பல பதில்களை வந்து எக்ஸ்ட்ராவாகவே சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கண்டிப்பாக போய் சேரணும். மக்களுடைய பயத்தை போக்கணும். மக்கள் வந்து இன்னும் நீண்ட காலம் வாழ்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு உதவியாக இருக்கணும். அதனால் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.